அரசியல்வாதிகள் அடிக்கும் கூத்து உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியணுமில்ல. அதனால் ஒவ்வொரு நாளும் அரசியல்வாதிகள் அடிக்கும் கூத்து, அரசியல் அரங்கிலே நடக்கும் நாடகங்கள், இதெல்லாம் பேசுகிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஷாக், இன்றைக்கி வந்ததெல்லாம் வெறும் ஷாக், ஆங்கிலத்தில் சொல்வதுன்னா அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் 2 வந்திருக்கு இன்றைக்கி. ஒன்று முதல்ல சொல்ல வேண்டியது, கவர்னர் கொடுத்த ஷாக். கவர்னர் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துருக்கார். அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை கவர்னர் சொல்லியிருக்கார். இந்த செய்தி எந்த ஊடகங்களிலும் இதுவரை போடல. ஒரே ஒரு புதிய தலைமுறையில் போட்டிருக்காங்க, அது ட்விட்டரில் வந்திருக்கு. அப்படியே மறைச்சிட்டாங்க. கவர்னர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் உள்ள சிலர், கவர்னர் சொன்னது, தமிழ்நாட்டில் உள்ள சிலர் பாகிஸ்தான், துபாய் இந்த 2 நாடுகளிலும் ஒரு சிலருடன் சேர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போதை மருந்துகளை இறக்குமதி செய்கிறார்கள். கடத்தல் வேறு, இறக்குமதி வேறு. இதுக்கு முன்னாடியெல்லாம் போதை மருந்துகள் எப்படி வரும்? கடத்தல் வரும். கடத்தல் எப்படின்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு டைரெக்டாக நேரடியாக கடத்த முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பார்டர் ரொம்ப சின்னது இந்தியாவோட. பாகிஸ்தான் பார்டர் தான் நமக்கு பெருசு. ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து எப்படி கடத்தப்படும்னா, ஈரானுக்கு கடத்துவாங்க. ஈரான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வரும் போதை மருந்துகள். பாகிஸ்தானில் ISI அப்படிங்கிற அமைப்பு, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புக்கு பேர் ISI. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போதை மருந்துகளை பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் அந்த பார்டரில் எல்லை மூலமாக தீவிரவாதிகள் அனுப்புகிற மாதிரி அனுப்பி இந்த போதை மருந்துகளை பூரா கடத்தி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இதுதான் இவ்வளவு காலமாக நடந்துக்கிட்டு இருந்தது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானுக்கு என்ன நன்மை இது ஆதாயம்? இந்தியாவுக்குள்ளே போதை மருந்து அடுப்பு, அது வியாபாரம் தானே அப்படின்னா இல்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லஷ்கர் உதைபா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பில் பல தீவிரவாதிகள் இருக்காங்க. ISIக்கும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIக்கும் அவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த தீவிரவாத அமைப்பு ISI அவங்களுடைய தீவிரவாத உறுப்பினர்களை கையில் போதை மருந்தை கொடுத்து இந்தியாவுக்குள்ளே அனுப்புவாங்க. இதுக்கு பேர் போதை மருந்து கடத்தல். ஏன் கடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் நம்மளோட பல இதுங்களில் தோற்று போயிட்டாங்க. சண்டையில் பல போர் நடந்து அதில் தோற்று போனாங்க. அதனால் இந்தியாவை அசைக்க முடியவில்லை. அப்போ வருங்கால இளைஞர்கள், இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் குட்டிச்சவராக்கணும் போதை மருந்தை கொடுத்து. அதுக்கு அவங்க பணத்தை செலவு பண்ணி ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு கடத்தி, ஈரான்லேருந்து பாகிஸ்தானுக்கு கொண்டாந்து காஷ்மீர் வெளியே நம்ம நாட்டில் போதை மருந்துகளை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இதை குடித்துத்தான் ரொம்ப இளைஞர்கள் கெட்டு போயிருந்தாங்க. இது கடத்தல். ஆனால் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இறக்குமதி ஆகுதுங்கிறார். இறக்குமதிங்கிறது சட்டப்பூர்வமாகவே, அதுதான் மோசமான விஷயம். அதில் தமிழ்நாட்டில் உள்ள சிலருங்கிறார் கவர்னர். அந்த சிலர் யார்? அதுக்கு கவர்னர் பதில் சொல்லணும்ல. அந்த சிலர் யார்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் சிலர் துபாய், பாகிஸ்தானில் இருக்கும் சிலருடன் சேர்ந்து கொண்டு இறக்குமதி செய்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி, அது என்னுடைய சொந்த கருத்தல்ல, NIA விசாரணையில் இவ்வளவு விஷயமும் வெளியில் வந்திருக்குன்னு சொல்கிறார். NIA விசாரணையில் ஜாஃபர் சாதிக்கு தான் பிடிச்சாச்சு. அவன் தனி மனிதன் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள சிலர்னு அவர் சொல்கிறது யார்? அரசியல்வாதிகளா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். என்னுடைய பேச்சை தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல செய்திகள் வந்திருக்கும். ஒரு சில பேர் தான் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது 2 வருடங்களாக அரசியலை பற்றி. இப்போ இல்லாதவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்கு கூட. நேதாஜி டிவியில் பழசு போய் பழைய வீடியோவெல்லாம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒன்றுனா படித்து பாருங்கள், ஒன்றுனா கேளுங்க. அதில் பல அரசியல் செய்திகள் எல்லாம் வரும். அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னிடம் ஒரு வழக்கு வந்தது. ஒரு அரசியல்வாதி குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவர்கள் இப்போ உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல, இதற்கு முன்னால் இருந்தவங்க. அந்த குடும்பத்திலேருந்து என்கிட்ட ஒரு பஞ்சாயத்து வந்தது.
அந்த பஞ்சாயத்தில் அவங்க சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ள பிரச்சனை பணம் பிரிக்கிறதுல, அப்போ அவங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு போதை மருந்து கப்பல் வந்து இறங்கும் ராமேஸ்வரம் அந்த கடற்பகுதியில் இறங்கும், அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், அவங்க போதை மருந்தை இறக்கிட்டு உனக்கு 5000 கோடி கொடுப்பாங்க, அத்துடன் நமக்கு செட்டில்மெண்ட்டு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இந்த இதில் மட்டும்தானா அதிமுகவில் இருக்கிற அது ஒரு குரூப், இவங்க மட்டும்தானா? அப்போ திமுகவே பரவாயில்லையேன்னு அவர்கிட்ட பேச்சு கூட. அப்போ சொன்னார், திமுக தான் அதை ஆரம்பித்தது, வழிகாட்டினது அவங்க தான், அவங்க ஆட்சி போன உடனே இவங்க அதை தொடர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கவர்னர் சொன்னது அதைத்தான் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கும் சிலர் துபாய் பாகிஸ்தானில் உள்ள சிலருடன் சேர்ந்து போதை மருந்தை இறக்குமதி செய்கிறார்கள். அதாவது போதை மருந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து ஏற்றி வர கப்பலை இவங்களே அரசியல்வாதிகளே அனுமதி கொடுத்து வெளியில் தெரியாமல் இறக்கிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இதனுடைய கருத்தின் சாராம்சம். இதை என்ஐஏ விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறார். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பதிவு செய்திருந்தேன், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சரி, கவர்னர் வந்து என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடிச்சதை ஏன் கவர்னர் வெளியில் சொல்லக்கூடாதுல்ல? நீங்கள் ரகசியமாக தானே வைக்கணும். ரகசியமாக வச்சு பிஜேபி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல. இது ஒரு பெரிய ரகசியம் இல்லை, ஏன் அவர் வெளியில் சொல்கிறாரு? யோசிச்சு பாருங்கள். அவருக்கு தெரியும் என்ஐஏ அதிகாரிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி மத்திய பாஜகட்ட கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அமித்ஷா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார், குப்பைத்தொட்டியில் போட்டுடுறாரு. அப்போ இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அத்தனை அத்துமீறல்களுக்கும் தண்டனை கிடைக்காமல் போய்விடும், மக்களுக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் நம்ம மக்களுக்காச்சும் இந்த விஷயத்தை சொல்லுவோன்னு தான் அவர் சொல்லியிருக்கார். உடனே இன்றைக்கி கவர்னர் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் அப்படின்லாம் செய்தி வருது. இது வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் பாஜக, மத்திய பாஜக இதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். காரணம் 21 எம்பி நல்லா இருக்கும்போதே தில்லைநாயகம் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. நல்லா இருக்கும்போதே தில்லைநாயகம் பாஜக. இப்போ 21 எம்பி அவங்க பக்கம் இருக்க, அவங்களும் தூது விட்டாங்களே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு. அதனால் இப்போ தெரியுதா, பள்ளிகளில் பூரா எப்படி போதை மருந்து வருதுன்னு இறக்குமதி ஆகுது. பள்ளிகளில் எப்படி போதை மருந்து வருது, நகரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இளைஞர்கள் கையில் எப்படி போதை மருந்து வருதுன்னா, இங்கிருக்கும் அரசியலில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒத்துழைப்புடன் போதை மருந்து இறக்குமதி ஆகிறது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸை கவர்னர் சொல்லியிருக்காரு.